our channel 90s Teacher Daddy. 90s Kid Da Nandi. ஓகே போன வீடியோ சொன்ன மாதிரி தான் நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ போன வீடியோ நான் ஓட்டு போட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சதுதான். ஏன் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேசுங்க அது இன்னொரு வீடியோ வச்சு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மெயினான மேட்டர் என்ன பாலிடிக்ஸ் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. என்னோட மைண்ட தோணுது தான் சொல்றேன். மற்றவங்களோட இது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தோன்றது மட்டுமே நான் சொல்லிட்டுருக்கேன். நான் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல, சத்தியமா நீங்க ஏதாவது பண்ணணும் நான் சொல்லவே இல்லை. எனக்கு தோணுறது பற்றி தான் நான் சொல்றேன். ஸோ ஜென்ரலாக பேசலாம். ஸோ என்ன மேட்டர்னா எனக்கு இப்போ இருக்க குவாலிட்டிஸ் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. முன்னாடி இப்படிப்போ நமக்கு பிடிச்சதோ பிடிச்சதோ அது மேட்டர் இல்லை. எலெக்ஷன்னு ஒரு விஷயம் வந்தாலே நமக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓ யார் வின் பண்ண போறாங்க, இவங்களா அவங்களா, ஒரு வேலை அவங்களா, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கேட்போம்ல அதை இவங்க என்ன நடக்க போகுது, இவங்க என்ன பேச போறாங்க, அவங்க என்ன பேச போறாங்கன்னு ஒரு ஹெல்த்தி சொல்ல முடியாது. ஹெல்த்தி கான்வர்சேஷன் இருக்காது. நம்ம ஒவ்வொரு பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பர்சனல் எழுத்துதான் பேசுறாங்க. அது நம்ம இந்தியா பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு இப்போ இருக்க பாலிட்டிஷியன்ஸ் இத நம்ம அப்போ ரெண்டு பேரா இருந்தாங்க. வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே மட்டுமே தெரியும் நம்மளுக்கு. கொஞ்சம் ஜென்ரலா யாருமே தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்ததுனால அந்த இன்கேஸ் என்ன சிஎம் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாயிடுச்சோ அந்த மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு. ஸோ சிஎம் தான் வந்து சிஎம்மோட ரொம்ப கஷ்டம் போயிருக்கு. அதுதான் நிறைய பாலிசி வேணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஜெனரல் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணவும் போறது தப்பா இருந்துச்சு. அப்போ நமக்கு தோணும் போது இப்போ என்னன்னா ஈஸியா இருக்க போகுது. யாரை வேணா நம்ம சிஎம் சொல்லிட்டு சுற்றுலா போட்டு ஆக்கணுமோ இல்லையோ அது மெயின் இல்லை. சும்மா நானும் நான் சிஎம் ஆயிடுவேன் அந்த மாதிரி ஒரு தாட் வருது ஜெனரலா. முன்னாடி இந்த தாட்கோ இப்ப இருக்க தாட்கோ அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாலிட்டிக்ஸ் வரவே பயமா இருக்கும். வந்தாலும் அது ரெஸ்பான்சிபிளோட இருக்கணும். அதுக்கான டியூட்டி அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இப்ப என்னதான் ஈஸி. ஓகே நம்ம ஒரு ஃபேம் ஆயிட்டோம்னா ஈஸியா நம்ம வந்து சிஎம் ஆயிடலாம். ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கவுன்சிலா இருந்து அந்த ஒரு படிப்படியா வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ மக்கள் லீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சிஎம் பொசிஷன் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா நம்ம ஜெயிக்கிறது நம்ம போய் நிற்கிறது மேட்டரு. சும்மாவே அடிச்சு விடலாம் நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையோ சும்மா இப்போ சின்ன வயசுல நம்ம டாக்டர் சின்ன வயசுல டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ வந்து இது சிஎம்மா ஆகலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமா போயிருந்துச்சு. அந்த சீரியஸ்னஸ் இல்லாம போயிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுற விஷயம். அண்ட் நம்ம வந்து சும்மா ஃபேமை வச்சு இவங்க வந்து வருஷம் வருஷமா இருக்காங்க அதை வச்சு கூட பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இவங்க எப்பவுமே வந்துட்டாங்க அந்த போதும் இவங்க இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட பண்ணும். அவங்களால டீப்பா போயிட்டு அவங்க ரூட்டை போயிட்டு ஓகே இவங்க செலக்ட் பண்ண என்ன நடக்கும், இவங்க செலக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ நம்ம இந்தியா பாலிட்டிக்ஸ் பத்தி சொல்றோம். சில விஷயம் தான் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க எதை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் நமக்கு ஐடியா கிடைக்கல. பட் ஒன்று ரிலீஜியன் வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க,
இன்னொன்று லாங்குவேஜ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று கேஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமாக அடுத்தவங்க பர்சனல் லைஃப்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் டெலிட் பண்ணுறவங்க வச்சுக்கோங்களேன். எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறையா இருக்கு, ஆனால் அதை வச்சு பண்ண மாட்டாங்க. சரி, விஜய் ஓகே டேரக்டாக நான் சொல்றேன். விஜய் வந்து அது அவரோட நியூவை நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் சொல்றது ஃபைன். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு நியூ ஃபேஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நியூவாக ஒரு ஆள் வரணும் சீக்கிரமா. இவங்களே வராம டிஎம்கே வராம ஏடிஎம்கே வராம ஒரு நியூ ஃபேஸ் பார்க்கணும்னு ரொம்ப நேரம் ஆசை. பட் ஆசை இருந்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்றது வேலிடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, அவங்க 2 பேர் வருது, இவங்க வந்தா ஓகே கரெக்டாக இருக்கும், வேலிடாக இருக்கும். சரி, வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தாலே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெரி சிம்பிள். ஓகேவா? நம்ம அவங்க இப்போ டிஎன்ஏ எவ்வளோ பெருசாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் அவங்க மேலே நம்மளுக்கு டிசப்பாயிண்ட்ஸும் இருக்கு, நல்ல தாட்ஸும் இருக்கு, மிஸ்டாக இருக்கு. ஆனால் விஜய் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கு. எனக்கு நிஜமாக கன்ஃபியூஸாக இருக்கு. அவரு இப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு பிடிச்சது. ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு தோணும். கன்ஃபியூஸாக இருக்கு. ஒரு சீரியமாக வரணும்னு நினைக்கிற ஒரு ஆளு அவரு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒன்று இருக்கும்னு. ஸோ அது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை வச்சு இப்போ அவர் ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அந்த ப்ராப்ளம் ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இல்லை. ஸோ அவர் உடஞ்சி போயிட்டாரு, அவர் டிப்ரெஷன் இருந்தாரு, ஆல் டைம் அவர் அவர் என்னமோ அரிசி விடும்போது ஏதோ ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்துச்சு. ஐபிஎல் இது என்னோட பர்சனல் டாக். நான் அவங்க சப்போர்ட் பண்ணவே சத்தியமாக நினைக்காதீங்க. ஐ நெவர் சப்போர்ட் எனிபடி. ஐ மீன் நியூட்ரேட்டர்ஸ் அவங்க யாருமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம இந்தியன் பொலிட்டிக்ஸ் அவ்வளோதான் பிடிச்சேன். ஸோ அதனால எனக்கு நம்ம பொலிட்டிக்கல் ஐடியாவே எனக்கு இல்லை, எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் சொல்றேன், நம்ம யாருக்காக அந்த மாதிரி ஓட்டு போராடுங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இப்போ ஒண்ணு இப்போ சீக்கிரமா எடுத்து பார்க்கலாமா? ஓகே, சீக்கிரமா வந்து எடுத்துறாங்க. இதுமே சும்மா ரேண்டமா நம்ம ரேண்டமா ஊர்ல என்னென்னமோ தேடுறோம், என்னென்னமோ பண்றோம், சின்ன புரியல. ஓகே ஓகே, இது வரைக்கும் போதும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம செக் பண்ணுவோம் அவரோட பேக்ரவுண்ட் அண்ட் யாரை நிற்கிறாங்க, யாரை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சரி. ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க இல்லாம யூ ஹேவ் ஃபோர் பிரேஸ் மில்டர். ஓகே, இதுதான் வந்து வேஸ்ட் வேஸ்ட். ஸோ யாருக்கு ஓட்டு போகணும்னா அது ஒரு சாய்ஸ். ஆனா சும்மா ஓட்டு போடாம கொஞ்சம் சின்சியரா வந்து போடும். புரிஞ்சுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஓட்டு போடுறது நம்ம உரிமை. அதை கரெக்டான ஒரு விஷயத்த ஓட்டு போடுவோம். ஸோ நீங்க ஒரே வாட்டி ஓட்டுல போயிட்டு யாரா இருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் அதுதான் கரெக்டாக நம்ம ஓட்டு போட்டு நம்ம விஷயத்தை செலக்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள். நான் சொன்ன விஷயத்துக்கு தப்பு இல்லை, சாரி சிம்பிள். ஓகேவா? ஸோ ஸோ எலெக்ஷன் டிப்ஸ் நினச்சிருந்தேன். அவ்வளோதான். எனக்கு நிஜமே ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு இல்லை. ஏன்னா அது முன்னாடிதான் எலெக்ஷன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்குமே, இப்போ ஒன்றுமே இல்லையே, எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா, எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ
இப்போ வேற எந்த தேட்டாங்க யூஸ் பண்ணேன். நியூஸ் அந்த மாதிரி தேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல.